இந்த சாதிங்கிறது யார் உருவாக்கியிருப்பாங்க? ஆடம்பரமா வாழ்றவங்க பாருங்க, அவங்க தான் உருவாக்கியிருப்பாங்க. இப்ப வந்து பெரும்பாலும் ஆடம்பரமா தான் வாழ்றாங்க. இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கை இருக்குல்ல, அது ஒரு காலத்துல வந்து வாழ முடியல. பெரும்பாலான கொஞ்சம் பேர் தான் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு வாழ்ற ஆடம்பர வாழ்க்கை கடந்த காலங்களில் கொஞ்சம் பேரால் தான் வாழ முடியுது. இன்னைக்கு நல்ல சாப்பாடு வந்து 3 வேளை எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு அரிசி இருக்கு. மிடில் கிளாஸ்லேயே ஏழைகள் இன்னும் ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க. மிடில் கிளாஸ் வாழ்ற வாழ்க்கை ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பணக்கார வாழ்க்கை. இன்னைக்கு ஏழைகளா இருக்காங்க பாருங்க, அவங்க தான் அந்த காலத்துல பெரும்பான்மையான மக்களான மிடில் கிளாஸ் வாழ்க்கையா இருந்தது. பெரும்பாலான மக்கள் ஏழ்மையாகவும் ஒரு சிலர் மட்டும்தான் ஒரு பணக்கார வாழ்க்கை. அந்த வாழ்க்கை இன்னைக்கு வாழ்றாங்க. மிடில் கிளாஸ்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏழ்மைங்கிறது இன்னைக்கு கொஞ்சம் 1-2 பேர் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த சாதியை யார் உருவாக்குனாங்கன்னா, ஆடம்பரமா வாழ்றவங்களுக்கு தான் சாதி தேவையா இருந்தது. இப்ப வந்து ஆடம்பரமா பணக்காரங்க அவங்க வீட்டு அன்னைக்கு வந்து வாஷிங் மிஷின் இருக்குது. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு பணக்காரரோட வீட்டுல இவர் வேலைக்காரரு, இவர் தோட்டக்காரரு, இவர் சமயக்காரரு, இவர் வந்து வீட்டை அழகுபடுத்துறவரு, இவர் வந்து கார் டிரைவரு, இப்படி பாருங்க, இவர் வந்து மேனேஜர், கணக்கோட பாப்பாரு இவரு. அப்புறம் வந்து இப்படி அதுலயும் பாத்தீங்கன்னா துணி துவைக்கிறவர் தனியா ஒரு வீட்டுல வேற. இவர் வந்து துணி துவைக்கிறவர், அவர் துணியை மட்டும் துவைப்பாரு. இன்னொருத்தர் உணவு மட்டும் சமைப்பார். இன்னொருத்தர் பாத்திரம் மட்டும் கழுவுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பேர் பாருங்க. சாதி வந்துருச்சா, அவங்களுக்குள்ளே ஒரு சாதி. அப்ப அவங்களுக்குள்ளே போட்டி வந்துடும். யார் பெரியவங்க? நான் தான் பெரியவன். ஓட்டுநர் நான் தான் பெரியவன். முதலாளி உயிரோட இருக்கிறதுக்கு, உயிரோட பத்திரமா கொண்டு வரதுக்கு நான் தான் காரணம். இன்னொருத்தர் சொல்ல சமயக்காரன், நீ வாய்க்கு ருசியா சமைக்கிறீங்களா, நான் தான் பெரிய ஆளு. அப்ப வந்து முடிவெட்டுறதுக்குன்னு ஒருத்தர் வந்து முடி வெட்டிட்டு போவார். அவர் வந்து முடி வெட்டுகிறவர். இப்படி பார்த்தா இந்த ஆடம்பரமா வாழ்றவங்க தான் தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக வேலைக்கு ஆள் வைக்கிறாங்க. அவங்களதான் நம்ம சாதியா பார்க்கணும். அந்த காலத்துல வந்து துணியை துவைக்கிறவங்க யாரு? அதுக்குன்னு ஒரு பேர் வச்சு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலத்துல பணக்காரங்க தான் காசு கொடுத்து துணியை துவைப்பாங்க. ஏழைகள் வந்து அவங்க துணியை அவங்களே துவைச்சுப்பாங்க. அவங்க வேலையை அவங்க சமையல அவங்களே சமைச்சுப்பாங்க. இப்படி அவங்க சைக்கிள் தான் வச்சிருப்பாங்க, அதை அவங்களே ஓட்டிப்பாங்க. இப்படி அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யறது யாருன்னா ஏழைகள் தான். யாரு தனது வேலையை மற்றவங்க கிட்ட விடுறாங்களோ அவங்க தான் இந்த சாதிகள் உருவாக்க காரணமா இருக்கு. ஆடம்பரமா வாழ்றவங்க தான் அவங்களுக்கு தான் துணியை துவைக்கிறதுக்கு ஆள் வேணும், சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஏன்னா அவங்களுக்கு நிறைய பணம் இருக்கு. அதனால அவங்களுக்கு வேற நிறைய வேலை இருக்கு. அதனால இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஆட்களை வச்சாங்க. அது சாதியா மாறிடுச்சு. அதனால பாருங்க, ஏழைகளுக்கு தற்சார்பு வாழ்க்கை வாழ்றாங்க பாருங்க, தனது தேவை தானே பூர்த்தி பண்ணிக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு சாதி தேவையில்லை, அவங்களுக்கு சாதி கிடையாது, அவங்க சாதிகளை உருவாக்கல. நம்ம எளிமையா வாழ்ந்துட்டு இருந்த காலத்துல சாதி இல்லை. கற்காலத்துல மக்கள் எளிமையா தான் வாழ்ந்தாங்க. ஆடம்பரமா வாழ முடியாது. ஒரு ஒரு பாறையை உடைக்க முடியாது, ஒரு மரத்தை வெட்ட முடியாது, வெட்டப்பட்ட மரத்துல இருந்து கதவு ஜன்னல் செய்ய முடியாது. ஏன்னா கற்காலத்துல உலகங்கள் கண்டுபிடிக்கப்படலை. அதனாலதான் அதை கற்காலம்னு சொல்றோம். அப்ப அந்த காலத்துல உலகங்களே கண்டுபிடிக்கப்படாத அந்த காலத்துல ஒரு கதவு ஜன்னல் செய்ய முடியாது, ஒரு பாறையை உடைக்க முடியாது, ஒரு கல் வீடு கட்ட முடியாது. எல்லாருமே அப்ப பணக்காரன் ஏழைங்கிறதே கிடையாது. எல்லாரும் ஒரே மாதிரியான வாழ்க்கை தான். நிலத்தை உழ முடியாது, கலப்பை கிடையாது, ஒரு மண்பானையை ஒரு அழகா செய்ய முடியாது. யார் வேணாலும் செய்யலாம், அது ஒழுங்கு இல்லாம இருக்கும். ஆனா துல்லியமா கச்சிதமா அழகா நேர்த்தியா மண்பானை செய்யறது உலகங்கள் கண்டுபிடிச்ச பிறகுதான். அதனால சக்கரத்துக்கு மேல மண்ணை வச்சு, சக்கரத்தை எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? அதுக்கு மரத்தை வெட்டுறதுக்கு உலோகம் தேவை. உலோகத்தால மரத்தை வெட்டி அந்த மரக்கிளைகளை செதுக்கி சக்கரம் செஞ்சு அதுக்கு மேல மண்ணை வச்சு மண்பானையை நேர்த்தியா செய்ய கத்துக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி மண்பானையை சும்மா கையாலேயே அப்படி இப்படியே பண்ணி குழி மாதிரி தோண்டி அதை நெருப்புல வச்சு வேக வச்சு அதான் மண்பானை அந்த காலத்துல, கற்காலத்துல. அப்போ இந்த மாதிரி எப்ப உலோகங்கள் கண்டுபிடிச்சதோ அப்பதான் வந்து ஆடம்பர வாழ்க்கையை உருவாகுது. கற்காலத்துல ஆடம்பரமா வாழவே முடியாது. அப்போ கற்காலத்துல சாதிகளே இருக்காது. எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க கற்காலத்துல. அங்க மரம் வெட்டுகிறவர் கிடையாது, கதவு சந்தம் செய்யற ஜாதி கிடையாது, கொல்லர் ஜாதி கிடையாது, இரும்பு சாமான் இந்த மண்வெட்டி எல்லாம் செய்யற கொல்லர் சாதி கிடையாது. ஏன்னா உலகமே கண்டுபிடிக்கல, மரமே வெட்ட முடியாது, துணியை நெய்ய முடியாது. அப்போ கற்காலத்துல சாதிகளே இல்லை. கற்காலங்கிறது எப்ப? 5000 வருஷத்துக்கு முன்னாடிதான் இரும்பே கண்டுபிடிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ 5000 வருஷத்துக்கு பிறகுதான் சாதி உருவாகுது. எப்ப உலகங்கள் கண்டுபிடிச்ச உடனே மண்பானை செய்யறவர்லாம் தனி, கலப்பையை செய்யறவர்லாம் தனியா அவர் சாதி. அவர் அந்த வேலையை பார்த்தார். அவரோட வேலை அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்க முடியல. ஏன்னா மண்பானை செய்யறது மிகப்பெரிய வேலையை போயிடுச்சு. எல்லாராலையும் செய்ய முடியாது. அதுக்குன்னு பெரிய பயிற்சி எடுக்கணும், தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த திறன் வரும். அப்ப அதனால நீ மண்பானை செய்யறவரா ஒரு சாதியா நீ மாறிடுற. அப்புறம் வந்து ஒருத்தர் வந்து மரம் வெட்டுற சாதியா மாறிடுறாரு. இவர் மரம் வெட்டுவார். அதே தான் நாள் முழுதும் செஞ்சுட்டு இருக்காரு. உலகங்களை கண்டுபிடிச்சோன்னா மரத்தை வெட்ட ஆரம்பிச்சு அதே நாள் முழுதும் நீ உன் வேலையை செய்யப்பா அப்படின்னு சொல்லி அந்த வேலையை, அதுவே நிறைய அவருக்கு நிறைய டிமாண்ட். அவரால் விவசாயம் பார்த்துட்டு அதை பார்க்க முடியல. விவசாயத்தை விட்டுட்டு மரம் வெட்டுறது தான் என் வேலை. அப்போ சரி, உனக்கு உணவுக்கு என்ன பண்ணும்? நானே என்ன ஒன்று கண்டுபிடிச்சி அதை கொடுத்தா உனக்கு எல்லாமே கிடைக்கும்பா
அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. அது மாதிரி கத்தி அருவா செய்கிறவர் ஒருத்தர் ஒரு சாதி, அவர் அந்த வேலையை முழு நேரமும் செய்கிறாரு. அவர்கிட்ட இருந்து நிறைய பேருக்கு கத்தி அருவாலாம் தேவைப்படுது, அதனால அந்த வேலையை அவர் முழுமையாக செய்கிறாரு. விவசாயம் செய்கிறவங்க அவங்க அந்த வேலையை முழுமையாக செய்கிறாங்க. இப்படி வாழ்க்கை கடினமாக மாறும்போது இந்த உலோக கண்டுபிடிச்ச உடனே மனிதர்கள் கடினமான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கற்காலத்தில் கடினமான வேலைகளை செய்ய முடியாது. ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது, வெட்ட முடியுங்கிறதே தெரியாது கற்காலத்தில். உலோகம் கண்டுபிடிச்ச பிறகுதான் கத்தி அருவா மரத்தை வெட்ட முடியுங்கிறதே தெரியுது. அப்பதான் சாதியை உருவாகுது. அப்போ மரத்தை வெட்டுறவங்க ஒரு சாதி, வெட்டப்பட்ட மரத்துல இருந்து கதவு ஜன்னல் செய்யறவங்க ஒரு சாதி, அப்புறம் வந்து வீடு கட்டுறவங்க ஒரு சாதி, மண்பானம் செய்யறவங்க ஒரு சாதி, அப்புறம் துணியை துவைக்கிறவங்க ஒரு சாதி. இப்படி ஆடாமது எப்போ உலகங்களை கண்டுபிடிச்சாங்களோ அப்பதான் இந்த தனித்தனி ஒவ்வொரு வேலையும் தனித்தனியா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கற்காலத்துல அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செஞ்சாங்க, வேலையும் குறைவா இருந்தது. உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு வேலைகள் பெரிதாகி விட்டது, வேலைகள் ஏராளமாகி விட்டது. அதனால அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செய்யறவங்களும் ஒவ்வொரு தேவையை மக்களுக்கு பூர்த்தி பண்ணி கொடுக்குறாங்க. மக்களுடைய தேவை அதிகமா இருக்கு, அதனால அந்த வேலையை அவங்க முழு நேரமா செய்யறாங்க. பல வேலை எல்லா வேலையும் செய்ய முடியாது. கற்காலத்துல வேலை எளிதாக இருந்தது, அதனால எல்லாத்தையும் தனக்கு தேவையான அனைத்தையும் தாங்களே உருவாக்கி கொண்டார்கள். அப்ப சாதிங்கிறது அங்க இல்லை. தனக்கு தேவையான ஆடையை தாங்களே உருவாக்கி கொண்டார்கள், அதனால நெசவாளங்கிற சாதி இல்லை. நாம வந்து உலகங்கள் கண்டுபிடிச்சவரை வாழ்க்கை கடினமாக ஆகும்போது எனக்கு தேவையான ஆடையை நானே உருவாக்க எனக்கு நேரம் இல்லாத போது அதை உருவாக்கி தருகிற ஒருவரை நான் தேடுகிறேன். அவரிடம் பணம் கொடுத்து ஆடைகளை வாங்கி கொடுக்குறேன். அவர்களை நான் நெசவாளர் சாதி என்று சொல்லிவிடுகிறேன். அப்புறம் எனக்கு துணி துவைக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கும்போது போர்வையெல்லாம் துவைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. அப்போ வந்து அதை துவைத்து தருவதற்கு ஒருவரை தேடினான். அவர் அந்த நாள் முழுதும் அவருக்கு நிறைய டிமாண்டு. எனக்கு துவைச்சு கொடுன்னு எல்லாரும் துணியை போடும்போது நாள் முழுதும் அவர் அந்த வேலையை பார்க்க அவருக்கு துணியை துவைக்கிற ஒரு சலவை தொழிலாளி என்கிற சாதி வந்து விடுகிறது. இப்படி அப்புறம் போரிடுவதற்கு பயிற்சி எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. நாள் முழுவதும் பயிற்சி எடுத்தால் தான் அவர் சண்டையில் ஜெயிக்க முடியும். அதனால அவரால் வேற வேலைகளை செய்ய முடியாது. அதனால அவர் வந்து எல்லாரும் போரிடவும் வரமாட்டாங்க, குறிப்பிட்ட பேர் தான் போரிடுக்கு வராங்க. அதனால அவங்கள தக்க வச்சுக்கணும், நீ போரிடுறது தான் உன்னுடைய வேலைப்பா அப்படின்னு சொல்லி அதுதான் ஒரு சாதி அப்படின்னு திருடுறது ஒரு சாதியமா இருக்கு. இப்படித்தான் வந்து உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் சாதி உருவாகுது, ஆடம்பர வாழ்க்கை உருவாகுது. ஆடம்பர வாழ்க்கைங்கிறது வந்து நமது தேவைகளை பிறர்கிட்ட கொடுத்து பூர்த்தி செய்து கொள்வது. நமது தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மனிதர்கள் அடிமைகளாக இந்த மனிதர்கள் தேவை. அதுக்கு அடிமைகளுக்கு கொடுக்கிற சன்மானம் தான் ஊதியம். ஊதியம் கொடுத்து எனது தேவைகளை நான் பெற்றுக்கொள்கிறேன். எனது தேவைகள் நேர்த்தியாக பெறப்படுகிறது. இப்போ கற்காலத்துல வந்து எனது தேவைகள் ஆடைகளா, அது நேர்த்தி இல்லாம இருக்கும். நானே பண்ணிப்பேன். எனக்கு தேவையான மண்பானையை சும்மா வந்து களிமண்ணில் குழி மாதிரி வச்சு அதை தூக்கி அடுப்புல வச்சா இல்லை நெருப்புல வச்சா அது சட்டிப்பானை ஆயிடும். இப்படி நேர்த்தி இல்லாம எனது அனைத்து தேவைகளையும் நான் பூர்த்தி செஞ்சுக்கிட்டேன். உலகம் வந்த பிறகு நம்ம தேவைகள் நேர்த்தியாக மாறுகிறது. நேர்த்தியா ஒரு மரத்தை வெட்ட முடியும், நேர்த்தியா ஒரு கதவு ஜன்னலாம் செய்ய முடியும், பலகை இடைக்க முடியும். நேர்த்தியா வந்து இப்படி நேர்த்தி அடையும் போது அந்த வேலையோ எல்லாராலையும் நேர்த்தியான எல்லா வேலையும் செய்ய முடியாது. இப்போ எனக்கானு ஒரு தேவைகளை கற்காலத்துல வந்து என்னுடைய தேவை, எனக்கு தேவையான ஆடைகள், எனக்கு தேவையான உணவு, அதை பர்ஃபெக்டா சமைக்க முடியாது, சுவையெல்லாம் சமைக்க முடியாது, ஆனா சமைப்பேன். இப்படி அப்போ எல்லாரும் அவங்கவுங்க வேலையை அவங்களால செய்ய முடிஞ்சுது. கொஞ்ச நேரம் தான் எடுத்துக்க முடியும். ஆனா எப்போ உலகம் கண்டுபிடிச்சாங்களோ அப்போ நேர்த்திங்கிறது வருது. நம்ம தேவைகள் நேர்த்தியாக இருக்கிறது. ஒரு மண்பானை அதுல ஒரு நேர்த்தி, ஒரு டம்ளரா நேர்த்தி, ஆடைகள் அதுல ஒரு நேர்த்தியான உழைப்பு இருக்கு. அப்போ அந்த உழைப்பு அது பயிற்சினால் சாத்தியம். அது மக்களுக்கு விருப்பமாக இருக்குது. நேர்த்தியான பொருள் எங்க கிடைக்கும், அதுக்கு வாண்டட் இருக்கு. அப்படிங்கும்போது அப்போ அதை தொழிலாக செய்கிறவர்கள் நேர்த்தியாக செஞ்சாதான் குழப்பம் நடக்கும். இல்லைன்னா போட்டியாளர்கள் நிறைய போட்டி வந்துடுது, அவங்க நேர்த்தியா போறாங்க, அவங்க கிட்ட போறாங்கன்னா அவங்க நேர்த்தியா பண்றாங்க, அப்போ நேர்த்தியா பண்ணாதான் நமக்கு குழைக்க முடியும் அப்படின்னு நேர்த்தின்னு போய் நேர்த்தியாக செய்யணும்னா ஒருத்தர் ஒரு வேலையை தான் செய்ய முடியும் அப்படின்னு சாதி அப்படிதான் உருவாகுது. அதனால வந்து நம்ம எளிமையா வாழும்போது தான் நாம இந்த சாதியை ஒழிக்க முடியும். ஆடம்பரமா வாழும்போது நமது தேவைகளை பூர்த்தி செய்ய, நமது தேவைகள் நேர்த்தியாக வேற தேவைப்படுது, அதை பூர்த்தி செய்ய நம்ம இன்னொருத்தர் தான் போகணும். முடிவெட்டுறதுக்கு நம்ம இன்னொருத்தர் தான் போகணும். அது மாதிரி துணி துவைக்கிறதுக்கு நம்ம இன்னொருத்தர் தான், துணியை நெய்வதற்கு இன்னொருத்தர் தான் போகணும். ஆடம்பரமா வாழ எளிமையா வாழ்ந்தது. எளிமையா வாழும்போது என் முடிய நான் என்ன பண்ணுவேன், எனக்கு தெரிஞ்சவங்களை வச்சு வெட்டிப்பேன். என் நண்பன் வெட்டி விடுவான், இல்லை என் பையன் வெட்டி விடுவான், இல்லை எங்க அப்பாவுக்கு நான் வெட்டி விடுவேன். இந்த மாதிரி தெரிஞ்சவங்களுக்கு அவங்களே வெட்டி விட்டுக்க வேண்டியதான், பணம் மிச்சம். அந்த மாதிரி நேர்த்தியா இந்த எளிமையா வாழும்போது அப்போ இன்னும் ஒரு மொழி தத்துவர் என்கிற சாதி அங்க உருவாகுது. இன்னொருத்தட்ட நீ போய் உனக்கு தேவையை பூர்த்தி பண்ணும்போது தான் அதை பூர்த்தி பண்றதே அவருடைய வேலையா மாறும்போது தான். அதே போல நீ இன்னொருத்தருடைய தேவையை பூர்த்தி பண்ண போறல, உங்க துணியை நான் துவைக்கிறேங்கும் போது நீ சலவை தொழிலாளர் என்கிற சாதி. உங்க மொழியை நான் வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தருடைய தேவையை நீ பூர்த்தி பண்ணும்போது அதுவே உனக்கு வேலையாகும் போது நீ முடிதொருத்தோர் சாதி அப்படின்னு மாறுது. அது மாதிரி உங்களுக்கு தேவையான மண்வெட்டியை நான் செஞ்சு தரேன், உங்களுக்கு தேவையான கலப்பை, உங்களுக்கு தேவையான மரத்தை நான் வெட்டி தரேன், கதவு நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிறருடைய தேவையை நீ பூர்த்தி பண்ண போறது. அதுபோல எனக்கு கதவு செய்ய யாராவது செஞ்சு தர மாட்டாங்களா அப்படின்னு பிறர்கிட்ட போறது. அது அப்போ ஒருத்தர் அங்கே செஞ்சு அது அவருக்கு ஒரு சாதியா மாறி. அதனால எப்ப சாதி ஒழியும்னா உனது தேவைகளை நீயே பூர்த்தி பண்ணும்.
எப்போ நீ உணவு தேவை நீயே பூர்த்தி பண்ணுவேன்? எளிமையா இருக்கும்போது தான். ஆடம்பரமா வாழாத போது பணக்காரங்க தான் சமையலுக்கு ஆள் வைப்பாங்க, துணி துவைக்கிறதுக்கு ஆள் வைப்பாங்க, தோட்டத்தை பார்த்துக்கிறதுக்கு ஆள் வைப்பாங்க. ஏழைகள் அவங்க துணியை அவங்களே துவைச்சுப்பாங்க. தர்ஷா இருக்கு வாழ்க்கை முறை. அப்ப அங்க சாதி உருவாகுது. அவங்க சாதி அவங்களுக்கு தேவையில்லை. பணக்காரர்களுக்கு தான் சலவை தொழிலாளி என்கிற சாதி தேவை, முடித்திருத்தோர் என்கிற சாதி தேவை பணக்காரர்களுக்கு. ஆனா ஏழைகளுக்கு தேவையில்லை. பணக்காரர்கள் தான் முடித்திருத்தோர், சலவை தொழிலாளி இவங்ககிட்ட எல்லாம் இடைவெளி கடைபிடிப்பாங்க. ஆனா ஏழைகள் எளிமையா வாழ்றாங்க. இவங்க எல்லாரோடையும் ஒருவராக இருந்துட்டு இருக்கும். இவங்க தான் அந்த எளிமையா வாழ்றவங்க என்ன பண்ணுவாங்க? தன தேவைக்கு அப்புறம் போகணும்னா எல்லாரையும் அவங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது. அதனால இந்த ஆடம்பரமா வாழ்றவங்க அவங்களுக்கு தான் சாதி தேவை. அவங்க தான் சாதியை உருவாக்குனாங்க. எளிமையா வாழ்ந்தா மட்டும்தான் சாதியை ஒழிக்க முடியும். நம்ம தேவைகளுக்காக நம்ம பிறர்கிட்ட போகக்கூடாது. அப்படி போகும்போது அதுபோல பிறருடைய தேவையை பூர்த்தி பண்றதுக்காகவும் நாம போகக்கூடாது. அப்படி போறதுனாலையும் பிறருடைய தேவையை பூர்த்தி செய்யறதுனாலையும் தனது தேவையை பூர்த்தி செய்வதற்கு நம்ம பிறரை தேடுவதால்னா அதை செய்து கொடுக்கிறவர்கள் ஒரு சாதியாக மாறுகிறார்கள்.